Hey everyone, welcome on to my YouTube channel. வாங்க, சாரி ஃபார் த டிலே. பட் இன்னைக்கு இவ்வளோ லேட் ஆனாலும் ஒரு பக்காவான ஒரு விஷயத்தோட நான் வந்திருக்கேன். நேச்சுரலாகவே நம்ம எப்படி நம்ம ஹேரை சில்கியாக ஷைனியாக ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல வந்திருக்கேன். ஸோ ஷைனிங்கான ஹேர் வேணும்னா ஒரு 4 டிப்ஸை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் என்ன ஹேர் டைப்பாக வேணால் இருந்துக்கோங்க. நீங்கள் வேவி ஹேராக இருக்கலாம், ஒரு வேவியில் ரொம்ப கேர்ள்ஸாக இருக்கிறதா இருக்கலாம். எந்த மாதிரி ஹேர் எந்த மாதிரி ஹேர் டைப்பாக இருந்தாலும் டெக்ஸ்சர் வந்துட்டு ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்றதான் நம்மளோட கோல் வந்துட்டு. இப்போது நம்ம அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு தலைக்கு எண்ணெய் வைங்கப்பா. ஃபர்ஸ்ட் டிப்ஸ் ஹேர் ஆயிலிங் மட்டும்தான். கோகோனட் ஆயிலாக இருக்கட்டும், கேஸ்டர் ஆயிலாக இருக்கட்டும். நீங்கள் இந்த கேஸ்டர் ஆயிலெலாம் திக் ஹேர் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஹேருக்கு ஆயில் வச்சுட்டு நம்ம வெளியில் போகலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டால் நான் வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஹேரில் டேண்ட்ரஃப் உருவாக்குறதுக்கு நீங்களே ஒரு வழி கொடுத்துருவீங்க. அப்புறம் தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு போனால் அது இருக்க எல்லா அழுக்கையும் அட்ராக்ட் பண்ணி மண்டையில் ஒட்டி பிடிச்சி வச்சுக்கும். ஸோ அது நீங்கள் போயிட்டு வந்ததுமே உங்களுக்கு ஃபீல் ஆகும், முடி பிசு பிசுன்னு ஆகும். அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. ஒரு டெக்ஸ்சரே ஒரு மாதிரி ரொம்ப ஹேர் நீங்கள் ஸ்பாயில் பண்ண மாதிரி ஆயிரும் ஆயில் வச்சுட்டு மட்டும் போயிட்டீங்கன்னா. ஸோ ஆயில் வைக்கிறது வந்துட்டு வெளியில் போகும்போது அவாய்ட் பண்ணுங்கள். பட் ஹேர் ஆயில் வைக்கணும் மஸ்ட்டு. அது எப்போன்னா குளிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாம். இல்லை பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் வச்சு பழகுறேன் அப்படிங்கும்போது குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் போய் குளிச்சுக்கோங்க. ஓவர் நைட் நீங்கள் ஹேர் ஆயில் வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பில்லோ இருக்குது தெரியுமா, நான் என் பில்லோ தூக்கிட்டே வந்துட்டேன். இதுதான் நான் வந்து சாட்டின் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கு கவரு. இந்த பில்லோ கவரில் படாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை வாஷ் பண்ணிடணும். இந்த இது வந்து வாஷ் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சீப்பும் சரி, உங்கள் பில்லோ கவரு, பெட்ஷீட்டு அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடுங்க. வீக்லி 2 டைம்ஸ் ஆயில் வச்சு ஹேர் வாஷ் பண்ணுறது 2 டைம்ஸ் வச்சுக்கோங்க. மித்த நாள் வந்துட்டு நீங்கள் நடுவில் உங்களுக்கு தோணுச்சு உங்கள் ஹேர் அழுக்காயிருச்சுன்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சும்மா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க, ஷாம்பு எதுவும் போடாமல். இதுதான் வந்துட்டு ஹேர் கேர் அப்படின்றத நான் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு ஹேர் ஆயில். ஸோ ஹேர் ஆயில் புரிஞ்சிடுச்சுல உங்களுக்கு, ஹேர் ஆயில் எப்படி வைக்கணும்னு. ஹேர் ஆயிலை வார்ம் பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் வச்சுக்கோங்க, உங்கள் எண்ட்ஸ்லேயும் வச்சுக்கோங்க. ஓவர் நைட் ஆயிலிங் பண்ண போகிறீங்கன்னா கேப் போட்டுட்டு நீங்கள் படுத்துக்கோங்க, உங்கள் பில்லோ கேஸில் படக்கூடாது. ஸோ டன்னா. ஹேர் மாஸ்க்னால் என்ன நினச்சிட்ருக்கீங்க, நம்ம வந்துட்டு காஸ்ட்லியான பிராண்டில் போயிட்டு பெரிய 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 ப்ராடக்ட்ஸாக வாங்கணும், மாஸ்க்லாம் யூஸ் பண்ணணும், அதுதான் நம்ம ஹேரை நல்லா வளர்க்கும் ஷைனாக்கும் நினச்சிட்ருக்கீங்க. வாய்ப்பே கிடையாது. ஒரு 2 வருஷமாக நான் கண்டினியூஸாக நான் வந்துட்டு வெந்தயம் இருக்குது தெரியுமா, வெந்தயத்தில் கத்தாழையும் வெந்தயமும் சேர்ந்து ஊற வச்சுருவேன். நைட்டு வெந்தயத்தை ஊற வச்சுட்டு காலையில் கத்தாழையை நல்லா பீஸ் போட்டு அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுதான் வந்துட்டு அரைச்சி ஹேர் பேக் மாதிரி போடுவேன். அதில் கேர்டு யூஸ் பண்ணுவேன். வெந்தயம் தான் மஸ்ட்டுங்க. வெந்தயம் வந்துட்டு அதுதான் பேசிக்கான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். வெந்தயத்துக்கு கூட நீங்கள் ஹைபிஸ்கஸ் போட்டுக்கலாம், ஹைபிஸ்கஸோட இலை போட்டுக்கலாம், அப்புறம் முருங்கைக்கீரை, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேபி ஹேர்ஸ்லாம் முளைக்கணும் அப்படின்னா 2 ஐட்டம் இருக்குது. அது 2 தான் ஒரு ஹீரோ இன்க்ரீடியன்ட்னு நான் சொல்லுவேன். ஒன்று வந்துட்டு ஆனியன் ஜூஸு. சின்ன வெங்காயத்தோட ஜூஸ் எடுத்துக்கோங்க. அது ஜூஸ் எடுத்துகிட்டு இங்கெல்லாம் உங்களுக்கு ஹேர் வளரணும், இந்த இடத்துலலாம் ஹேர் இருக்கணும், இப்படின்னு எடுத்தாச்சுன்னா ஹேர் இருக்கணும், அப்புறம் இங்கெல்லாம் நல்லா வளரணும், உங்களோட ஐப்ரோஸ்க்கு வளரணும், அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்துட்டு நீங்கள் ஆனியன் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரோஸ்மெரி வாட்டர் வந்துட்டு ஆல் ஓவர் ஸ்கேல்ப்புக்குமே. நான் என்கிட்ட வந்து ட்ரை ரோஸ்மெரி லீவ்ஸ் வச்சுருந்தேன். அந்த ட்ரை ரோஸ்மெரி லீவ்ஸ் என்ன பண்ணுவேன்னா, 1 ஸ்பூன் எடுத்துக்குவேன். ஒரு கப் தண்ணிக்கு வந்துட்டு 1 ஸ்பூன் ரோஸ்மெரி போட்டுட்டு அதை வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணுவேன். அதில் ஒரு கிராம்பு போட்டிருப்பேன், ப்ளஸ் அதிலோட கொஞ்சம் ஒரு 4-5 வெந்தயம் போட்டுட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கேல்பில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி விட்டுட்டு தான் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நான் குளிச்சிருவேன். அது வச்சுட்டே இருந்தாச்சுன்னா ரொம்ப தலைக்குள்ளே தண்ணி இறங்கிச்சுன்னா தலைவலி வந்துடும். அப்படியும் பண்ணிடாதீங்க, பார்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இங்கே ஹேர் ஆயிலுக்கு அப்புறம் ஹேர் மாஸ்க் முடிச்சாச்சு. ஹேர் மாஸ்க் போட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுவீங்க தெரியுமா. ஹேர் வாஷ் பண்ணும்போது அன்னைக்கு நான் சொன்னேன் தெரியுமா, ஒரு ஸ்கேல்ப் மசாஜர் இருக்குது, அதை வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணிங்கன்னா உங்கள் டேண்ட்ரஃப் போயிடும். அப்புறம் உங்களோட டெட் ஸ்கின் இருந்ததுனாலோ இல்லை ஸ்கேல்பில் அழுக்கு இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் அது ரிமூவ் பண்ணிடும். ஸோ ஹேர் வாஷ் முடித்ததுக்கப்புறம் நான் ஹேர் மாஸ்க்கும் போட்டுட்டேன்.
அப்புறம் கண்டிஷ்னரும் போட்டுட்டேன், எனக்கு சீரமே தேவையில்லை அப்படின்னு நீங்கள் விடுவீங்க. பட் விட்டுக்கோங்க, வீட்டில் இருக்கும்போது சீரம் போடணும்னு அவசியம் இல்லை. இல்லை எங்கேயாச்சும் வெளியில் போகிறேன், எனக்கு கண்டிப்பாக தலை வந்துட்டு நான் எனக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைலிங் இந்த மாதிரி தான் பண்ணிவிட்டு நான் சும்மா போயிடும் அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் சீரம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேர் டூல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுற பர்சனாக நீங்கள், அது மட்டும் எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்கள் கேர்ள்ஸு. ஹேர் டூல்ஸ்னால் இந்த ஹேர் ப்ரஷஸ்ஸு, ஹேர் ட்ரையரு, இப்போது ஹேர் ப்ரஷ்லேயே வந்துட்டு ட்ரையரு, அது முடிய வச்சாச்சுன்னா நல்லா ஸ்ட்ரெயிட்டனாக மாற்றும் தெரியுமா. நான் வந்துட்டு ஒரு ஹீட்லெஸ் ஹேர் கேர்ள் வச்சுருக்கேன். அது வந்துட்டு இந்த மாதிரி சாஃப்டாக ஒரு காட்டுறேன் அது எப்படி இருக்கும்னு. அது இருக்கும், அது அவ்வளோ நீளமாக இருக்கும். இங்கே சென்டரில் கிளிப் பண்ணிவிட்டு இங்கே வச்சுக்கிட்டு நம்மளோட ஹேர் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சுற்றிக்கிட்டே வரணும். அப்படி சுற்றிட்டு வந்து இங்கே மறுபடியும் செக்யூர் பண்ணிவிட்டு ஒரு கேப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அவங்களே, அதை போட்டுக்கிட்டோம்னா ஓவர் நைட் அதை விட்டுட்டு நம்ம படுத்து தூங்கிடும். அடுத்த நாள் மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம ஹேர் ரொம்ப கேர்லியாக இருக்கும். அது செட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். பட் அதோட எஃபெக்ட் எவ்வளோ நாள் இருக்கும்னா ஒரே ஒரு நாள் தான் அதோட எஃபெக்ட் இருக்கும். அதுவும் நீங்கள் போட்டு சீவிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவும் போயிடும் அரை நாள்லேயே. ஸோ சீவக்கூடாது, அதை போட்டு வச்சிட்டிங்கன்னா ஹேர் கேப்பு போட்டுக்கிறீங்கள, அப்போ வந்துட்டு உங்கள் தலை கலையாது, சிக்கான மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன ஹேர் கேர்னால் அவுட் சைடில் மட்டும் தான் கேர் பண்ணிக்கணும், இதுதான் ஹேர் கேர்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாரி, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்மக்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும். எது சாப்பிடாதான்னு சொல்கிறோமோ அதான் சாப்பிடுவீங்க, எது சாப்பிடுன்னு சொல்கிறோமோ அதான் சாப்பிடவே மாட்டீங்க. நானே அப்படி தான். ஸோ என்ன பண்ணுறது, தண்ணி தான் ஃபஸ்ட்டு மெயினாக குடிக்கணும். அதை மட்டும் எப்படியாச்சும் ஒன்று பண்ணி தண்ணிக்கு ஜீரக தண்ணி குடிங்க, ஜீரகத்தை போட்டு பாயில் பண்ணி குடிங்க. சோம்பேறித்தனம்லாம் பார்த்தா நம்மளால் இப்படி ஷைனாக மினுக்கெல்லாம் முடியாது. ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் இது பண்ணாதீங்க. அவுட் சைட் கான்ஃபிடென்ஸ், நீங்கள் உங்களோட அப்பியரன்ஸை வந்துட்டு எவ்வளோலாம் பில்டப் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். நீ ஃபஸ்ட்டு அப்படி இருக்கியான்னு கேட்காதீங்க, நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு பர்சனலாக இப்போ எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அது என்ன தெரியுமா, நமக்கு ஒன்று தெரியுது, அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அது இன்னொருத்தவங்கள்ட்டையும் சொல்லணும். ப்ளஸ் நான் யூடியூப்பில் ஏன் சொல்கிறேன்னா, இதை நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், இதை நான் செய்யலைன்னா என்னை நானே காரி தூக்குவேன். அதனால இதை பார்த்து நானே என்னை செஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வாரம் செய்வேன், அப்புறம் மோட்டிவ் இல்லாமல் நான் உட்காந்துருவேன். ஸோ இதை பார்க்கும்போதெல்லாம் நம்ம செய்கிறோன்ற ஒரு விஷயத்த என் மைண்டில் நான் எப்போயுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ இதுதான் இந்த ஹேர் கேர் வீடியோக்கான ஒரு ஹேர் கேர் வீடியோக்கான ஒரு பதிவு. ஓகே, பதிவு ஹேர் கேரை பற்றி எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்லியிருக்கேன். எது கரெக்டு எது தப்புன்னு தெரில, தவறாக சொல்லியிருந்தால் அதை மன்னிச்சுட்டு என்ன தப்பு அப்படின்னு மட்டும் கொஞ்சம் கீழே வந்து சொல்லிடுங்க கமெண்ட்ஸில். ப்ளஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறீங்க. இன்ஸ்டாலெலாம் நிறையா நான் மெசேஜ் பார்க்குறேன் என்னென்னலாம் சொல்கிறீங்கன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட்க்கு. என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.